மகிழ்ச்சியுடன் வாழ்வோம். அன்பார்ந்தவர்களே, மனிதர்களிடம் நல்ல எண்ணங்களை விதைக்க வேண்டும் என்பதையே தனது வாழ்நாள் பணியாக கொண்டவர் பீலே என்று அழைக்கப்படும் நார்மன் வின்சென்ட் பீலே என்பவர். அவர் எழுதிய நல்ல சிந்தனைகளின் ஆற்றல், அதாவது த பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங் என்ற நூல் மிகவும் புகழ் பெற்றது. ஒரு நாள் தோல்வி மேல் தோல்வி அடைந்து விரக்தியின் விளிம்பில் இருந்த ஒருவர் பீலேவை சந்திக்க வந்தார். தன்னை சந்திக்க வந்தவரை பீலே வரவேற்று, என்னை தாங்கள் சந்திக்க வந்ததன் நோக்கம் என்ன என்று கேட்டார். தனது வாழ்க்கையில் நல்ல நிகழ்வுகள் எதுவும் நடக்கவில்லை என்றும், தான் சிரத்தையுடன் சிரமப்பட்டு செய்யும் செயல்கள் கூட துன்பமயமாக இருக்கிறது என்றும் அவர் பீலேவிடம் புலம்பினார். உடனே பீலே ஒரு காகிதத்தை எடுத்து அதன் நடுவே கோடு ஒன்றை போட்டு அதை அவரிடம் கொடுத்தார். கோட்டுக்கு வலது பக்கம் அவருடைய வாழ்வில் நடந்த மகிழ்ச்சியான நிகழ்வுகளையும், கோட்டுக்கு இடது பக்கம் அவர் வாழ்வில் நடந்த துன்பமயமான நிகழ்வுகளையும் எழுதச் சொன்னார். வந்தவரோ, என் வாழ்க்கையை பொறுத்தவரையில் வலது பக்கம் எழுதுவதற்கு ஒன்றும் இல்லை, வலது பக்கம் காலியாகவே இருக்க போகிறது என்று புலம்பிக் கொண்டு அந்த காகிதத்தை வாங்கினார். சிறிது நேரம் கழித்து பீலே அந்த காகிதத்தை வாங்கி பார்த்தபோது அவர் சொன்னது போலவே வலது பக்கம் காலியாகவே இருந்தது. பீலே சில கேள்விகளை அவரிடம் கேட்க ஆரம்பித்தார். உங்களுடைய மகன் எப்போது ஜெயிலில் இருந்து வந்தான்? அதற்கு அவர், எனது மகன் ஜெயிலுக்கே போகவில்லையே என்று கூறினார். இது மகிழ்ச்சிக்குரிய செயல்தானே, இதை வலது பக்கம் எழுதலாமே என்றார் பீலே. தொடர்ந்து, உங்களுடைய மனைவி உங்களை எப்போது விவாகரத்து செய்தார் என்று கேட்டார். என் மனைவி என்னுடன் தான் இருக்கிறாள் என்றார். எத்தனை நாள் சாப்பிடாமல் இருந்தீர்கள் என்று பீலே கேட்டார். சாப்பிடாமல் நான் இருந்ததே இல்லை என்று அவரும் பதில் அளித்தார். உங்கள் வீடு தண்ணீரில் இழுத்து சென்ற போது என்ன செய்தீர்கள் என்று பீலே கேட்டார். என் வீடு பத்திரமாகத்தானே இருக்கிறது என்று அவரும் பதில் கூறினார். இப்படி ஒவ்வொரு கேள்வியாக கேட்க கேட்க கோட்டின் வலது பக்கம் நிரம்ப ஆரம்பித்தது. அன்பார்ந்தவர்களே, எதிர்நோக்கை தரும் கடவுள் நம்பிக்கையால் உண்டாகும் பெரும் மகிழ்ச்சியாலும் அமைதியாலும் உங்களை நிரப்புவாராக. அவ்வாறு தூய ஆவியின் வல்லமையால் நீங்கள் இன்னும் மிகுதியான எதிர்நோக்குடன் வாழ அருள் புரிவாராக. ரோமையருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 15ஆம் அதிகாரம் 13வது இறை வசனம். சோகம் மட்டுமே வாழ்க்கை கிடையாது, சுகமாகவே என்னாலும் வாழ்ந்து விடவும் முடியாது. சிமிட்டும் நம் இமைகள் ஒரு நொடி இருட்டினால்தான் நம்மால் பல நொடிகள் வெளிச்சத்தில் வாழ முடியும். என்ன நடந்தாலும் வாழ்க்கையை மகிழ்ச்சியுடன் வாழ்வேன் என்று முடிவெடுப்போம். மகிழ்ச்சியாய் எழுத தொடங்குவோம். நமது காகிதத்தின் வலது பக்கமும் நிரம்பட்டும். மீண்டும் மற்றொரு சிந்தனையோடு உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன். ஆண்டவர் இயேசு உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.